நண்பர்களே, இன்று மன்னு எப்படி மிஸ்டர் மானவானான் என்ற கதையை கூறப்போகிறேன். மன்னு என்ற ஒருவன் படிப்பும் இல்லாது கையில் பண வசதியும் இல்லாது இருந்தான். இவன் தினமும் பார்க்கிற்கு சென்று என்ன செய்யலாம் என யோசிப்பான். நான் என்ன பண்றது? என் கனவுல வெறும் கனவாவே போயிடுமா? இப்படி எண்ணி எண்ணி மன்னு உறங்கிவிட்டான். இன்றும் மன்னு தன் கனவுகளை நிஜமாக்கும் தேடலில் புறப்பட்டான். ஒரு வியாபாரியை சந்தித்தான். நானும் ஒரு கடை திறக்கலாமா? ஆனா என்கிட்ட பணமும் அதுக்கான இடமும் இல்லையே. மன்னு மனசோர்வுடன் மேலும் நடந்தான். அப்போது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியை பார்த்து அவன் யோசித்தான். நான் இங்க வேலை செய்யலாமா? ஆனா நான் படிக்கலையே. இதையெல்லாம் யோசித்து மன்னு சோர்வு ஏமாற்றம் கொண்டு உட்கார்ந்து விட்டான். அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ரொம்பவும் கவலையா? என்ன நினைக்கிற? ஒண்ணும் இல்ல. நீ உன்னோட கனவுகளை நினைவாக்க விரும்புறியா? ஆமா. சும்மா இருந்தா எப்படி முடியும்? என்கிட்டதான் பணமும் இல்ல, படிப்பும் இல்லையே. அதனால என்ன? இந்த உலகத்துல இப்படிப்பட்டவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் தங்களோட இலக்கை நிர்ணயம் செஞ்சு விதியை மாத்துறவங்க. உங்ககிட்ட அதுக்கான மன வலிமை உண்டா? உண்டு. உங்ககிட்ட தைரியம் இருக்கா? இருக்கு. ஏதாவது செஞ்சு முன்னேற ஆசை இருக்கா? இருக்கு. அப்படின்னா ஏன் கூட வா, உன்னோட இலக்கை நோக்கி நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இவ்வாறு மன்னுவிடம் கூறி அந்த மனிதர் அவனை தன்னுடன் அழைத்துக் கொண்டு இங்கே வந்தார். இதுதான் உன்னோட இலக்கு. இது என்ன IMC? ஆமா, இது IMC தான். இங்க வர்ற மக்களின் நிலை மாறுது. மன்னுவை IMC உள்ளே அழைத்துச் சென்றார். நான் தயாராக இருக்கிறேன் IMC-யை முன்னேற்றுவதற்காக. நண்பர்களே, நாம் ஒன்று கூடுவோம். உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள். என்னுடைய பங்கை நானும் அளிக்கிறேன். நாம் மேலும் வளர்வோம். இப்போது மன்னுவிற்கு இங்கே தன்னுடைய கனவுகள் நனவாகும் என்பது புரிந்தது. மன்னு வேகமாக IMC ஃபார்மை பூர்த்தி செய்தான். IMC சார்பாக மக்களை சந்தித்து அவர்களுக்கு அதை பற்றி எடுத்து கூறுகிறான். ஆனால் மக்கள் அத்தனை சுலபமாக அவனை அங்கீகரிக்கவில்லை. அதனால் அவன் சோர்வடைகிறான். அப்போது அவனுக்கு டாக்டர் அசோக் பாட்டியா சொன்னது நினைவிற்கு வருகிறது. நமக்கு உறுதியான இலக்கு இருந்தால் நம்பிக்கை வரும். தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி நமதே. மீண்டும் மன்னு புதிய நம்பிக்கையுடன் புறப்பட்டான். அவனுக்கு அசோசியேட்ஸ் கிடைக்க ஆரம்பித்தார்கள். அவன் தேடியது IMC-யில் கிடைத்தது. மன்னுவிற்கு புதிய பாதை கிடைத்தது. அவன் தன் இலக்கை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டான். இப்போது மன்னு கூட்டங்கள் கூட்டுகிறான், பேசுகிறான். IMC பற்றி தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கிறான். லிஸ்ட் தயார் செய்து போனில் பேசுகிறான். முன்னேற்ற பாதையில் செல்கிறான். இப்போது மன்னு மிஸ்டர் மானவ் சர்மா ஆகிவிட்டான். இன்று மானவ் சர்மாவிடம் பங்களா, பேங்க் பேலன்ஸ், ஆடம்பர கார்கள் உள்ளன. இன்று மன்னுவின் கனவுகள் அனைத்தும் நிஜமாகிவிட்டது. IMC கனவுகளை மெய்ப்பட உதவுகிறது. சுகமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு IMC.